சமூக நீதியை கொடுத்த கற்பூரி தாகருக்கும் பாரத ரத்னா, சமூக நீதியை எதிர்த்த அத்வானிக்கும் பாரத ரத்னா, இந்த நாட்டினுடைய சந்தையை வெளிநாடுகளுக்கு திறந்து விட்ட அவருக்கும் பாரத ரத்னா. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பெரிய அரசியல் எல்லாரையும் நான் ஆனர் பண்ணிட்டேன், எல்லாரும் ஓட்டு போட்டுருங்க, ஆனா உங்களுக்கு எதுவும் கிடைக்காது, அதுதான் அவர் சொல்லவே இல்லை. புட்டின் எப்படி ரஷ்யாவை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறாரோ அதை போல அவருடைய நண்பரான மோடியும் அவ்வாறு நினைக்கின்றார். ஆனால் ஒரு மதவாத அரசு இந்த நாட்டில் அமைய போவதற்கான அடிப்படையை இவர்கள் ஒரு மிருகபர மெஜாரிட்டியுடன் அதை செய்ய நினைக்கின்றார்கள். வணக்கம் தோழர்களே, ருஷ்ய செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் ஆற்றிய உரைக்கு நன்றி தெரிவித்து பதிலுரை ஆற்றிய பிரதமர் நரேந்திர மோடி, நாங்கள் தான் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் என்று சொன்னது மட்டுமின்றி, நாங்கள் 370 இடங்களில் வெற்றி பெறும், பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே 370 இடங்களில் வெற்றி பெறும், எங்களுடைய கூட்டணி கட்சிகளும் சேர்த்து 400 இடங்களுக்கு மேல் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று சொன்னது பல்வேறு வகைகளில் புரிந்து கொள்ளப்படுகிறது, பேசப்படுகிறது. இருக்கட்டும், நமக்கு என்னவென்றால் மோடி இவ்வாறு சொல்வதற்கான அடிப்படை காரணம் என்ன? ஏனென்றால் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம், பெரும்பான்மை பெறுவோம் என்று சொல்லுவது வேறு. அவர்கள் முதல் முறையாக நின்ற போது 283 தொகுதிகளில் வென்றார்கள். அடுத்த முறை 303 தொகுதிகள் கூட்டணி கட்சிகளோடு சேர்த்து சற்றப்ப 350 தொகுதிகள், இப்பொழுது 400 தொகுதிகள் என்று ஏன் இவர் சொல்லுகிறார்? அதற்கு என்ன அடிப்படை இருக்கிறது என்று ஆழ்ந்து நோக்கும் போது அவர்கள் இந்த நாட்டினுடைய அரசமைப்பை மாற்றக்கூடிய நோக்கத்தோடு பேசுகிறார்கள் என்பது தெளிவாகிறது. அவர் நீண்ட காலமாக சொல்கின்றார் ஒரு புதிய இந்தியா என்றெல்லாம் பல இடங்களில் பேசியிருக்கிறார். நியூ இந்தியா, நியூ ஆர்டர் என்றெல்லாம் அவர் பேசியிருக்கிறார். அதே நேரத்தில் இன்னொரு இடத்திலிருந்து பேசியிருக்கிறார், இந்த நாட்டினுடைய அரசமைப்பை மாற்றி அது குடியரசுத் தலைவர் தலைமையிலான ஒரு ஆட்சி, பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், அதையும் அவர் சொல்லுகின்றார், பேசியிருக்கிறார். மோடி பேசியிருப்பதை நான் படித்திருக்கிறேன், சொல்லியும் இருக்கிறேன். எனவே பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் டைரக்ட்லி எலெக்டட் பை தி பீப்புள் ஆஃப் திஸ் கண்ட்ரி, ஒரு வழியா தேர்தலை வச்சு பிரசிடென்ட் எலெக்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னோம்னா ரஷ்யா மாதிரி தான். புட்டினை தேர்ந்தெடுத்துட்ட உடனே அப்புறம் மீண்டும் மீண்டும் புட்டின்ல, அதே மாதிரி மீண்டும் மீண்டும் மோடி அப்படின்னு அவர் இருக்கிற வரைக்கும் மோடியை தான் இங்க வந்துட்டு குடியரசுத் தலைவராக இருப்பாரு. அப்ப நாடாளுமன்றத்தினுடைய அதிகாரம் இப்பொழுது அது சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் பெற்றிருக்கிறது. அது சட்டம் இயற்ற முடியாது, சட்டத்தை நிறைவேற்ற முடியும், ஆனால் அதற்கான ஒப்புதலை குடியரசுத் தலைவர் தந்தால் தான் அது சட்டமாகும். அப்படி இப்பவும் அப்படிதான். ஆனா பார்லிமெண்ட் வந்து ப்ரீ எமினன்ட், இப்ப அதிகாரம் உடையது, அதை அவர் பார்த்து போறாரு. ஆக இவங்களுடைய பாலிசி என்ன அப்படின்னம்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய நமது அரசமைப்பு ஒரு ஜனநாயக மதச்சார்பற்ற சோசலிச குடியரசாக இருக்கக்கூடிய இந்த நாட்டை ஒரு ஒற்றையாட்சியின் கீழ் கொண்டு வரக்கூடிய ஒரு மாற்றத்தை அவர் செய்ய இருக்கிறார். அதாவது the basic structure of the constitution is going to be changed. இதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா 1971-72 ஆண்டுகளில் அங்க சுப்ரீம் கோர்ட்டை நடத்த கேசவானந்த பாரதி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ்ல வந்துட்டு அரசமைப்பினுடைய அடிப்படை கட்டமைப்பை மாற்ற முடியாது, மற்றபடி அது பார்லிமெண்ட்டுக்கு மற்ற அமெண்ட்மெண்ட் எல்லாம் கொண்டு வரக்கூடிய அதிகாரம் உண்டு, அதை இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க, அது வேற விஷயம். இப்ப அப்படி ஒண்ணு பண்ணணும்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மிருகபலம் தேவை, நாட் சிம்பிள் மெஜாரிட்டி பட் ப்ரூட்டல் மெஜாரிட்டி. 2/3 அப்படி இருந்துச்சுன்னா தான் ஒரு புதிய அரசமைப்பையோ அல்ல இப்ப இருக்கக்கூடிய அரசமைப்பினுடைய அடிப்படை கட்டமைப்பையோ இவர்களால் மாற்ற முடியும். எனவேதான் மோடி என்ன பண்றாரு, இந்த முறை 400 சீட்டுக்கு போறாரு, 400க்கு மேற்பட்டது. அவங்களுடைய கணக்கு என்னன்னா 4 பங்கு பெரும்பான்மை வந்துருச்சு அப்படின்னா அதான் ப்ரூட்டல் மெஜாரிட்டி. அதான் ராஜீவ்காந்தி இருக்கும் போது கிடைச்சது 405. ஆனா அவர் இப்படிலாம் சிந்திக்கல, இவங்க சிந்திக்கிறாங்க. எனவே இந்த 370 400 சீட்டு என்று மோடி சொல்லுவது அவருடைய அடிப்படை நோக்கம் ஒரு மிருக பெரும்பான்மையை பெற்று இந்த நாட்டினுடைய அரசமைப்பு கட்டமைப்பை மாற்றுவதுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு மாற்றப்பட்டா என்ன ஆகும்? இந்த நாடு செக்குலரா இருக்காது, அனைவருக்குமானதா இருக்காது, அது சப்கா சத் சப்கா விகாஸ் சப்கா விஸ்வாஸ் அப்படின்ற ஒரு முழக்கத்தோட சரி, அதான் கேரண்டின்றாரு அவரு, அதோட முடிஞ்சு போச்சு.
மதத்திற்கு என்ற எந்த உரிமையும் இருக்காது, இந்து மத ஆட்சி ஆகும். நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் இருக்காது, எல்லா அதிகாரமும் குடியரசுத் தலைவருக்கு போகும். சட்டப்பேரவைகள் இருக்காது, மாநிலங்கள் இருக்காது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா IAS IPS ஆல் ஆளப்படக்கூடிய மாவட்டங்கள் நேரடியாக இந்திய உள்துறை அமைச்சகத்தினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வரும். ஒரே மொழி, ஒரே ஆட்சி, ஒரே மதம், ஒரே பண்பாடு, இப்படியான விடயங்கள் அடுத்தடுத்து நடைமுறைப்படுத்தப்பட்டு ஒரு ஏக இந்தியா, ஒரே மொழிதான் இந்த நாட்டினுடைய அடையாளம், ஒரே மதம் தான் இந்த நாட்டினுடைய அடையாளம், ஒரே தலைமை தான் இந்த நாட்டினுடைய அடையாளம் அப்படின்ற அளவிற்கு மாற்றுவதற்கான முயற்சி தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் எல்லாருக்கும் பாரத ரத்னா. சமூக நீதியை கொடுத்த கற்பூரி தாகருக்கும் பாரத ரத்னா, சமூக நீதியை எதிர்த்த அத்வானிக்கும் பாரத ரத்னா, இந்த நாட்டினுடைய சந்தையை வெளிநாடுகளுக்கு திறந்து விட்ட அவருக்கும் பாரத ரத்னா, நரசிம்மராவுக்கும் பாரத ரத்னா, விவசாயிகளினுடைய தலைவராக இருந்து மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் மிகப்பெரிய செல்வாக்குப்பட்ட தலைவராக திகழ்ந்த சரண் சிங்கும் பாரத ரத்னா. விவசாயிகளுக்கு எதுவும் செய்யல, ஆனா விவசாயிகளுக்கு சரியான லாபம் கிடைக்கக்கூடிய அளவிற்கான விலை நிர்ணயம் செய்யக்கூடிய ஃபார்முலா கொடுத்த MS சாமிநாதனுக்கு பாரத ரத்னா. ஆக இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பெரிய அரசியல், எல்லாரையும் நான் ஆனர் பண்ண எல்லாரும் ஓட்டு போட்டுருங்க, ஆனா உங்களுக்கு எதுவும் கிடைக்காது, அதுதான் அவர் சொல்லவே இல்லை. ஆக மக்களே, மோடி ஏதோ பேசுறாரு 370, அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் 366 சீட்டு பாஜக ஜெயிக்கும் எப்படி சொல்றாங்க பாருங்க. இவர் 370, அவங்க 366 அப்படி சொல்லுவாங்க. இதுதான் இதுக்கு மேல வரும். ஒரே நாள்ல அவங்க சொல்லி முடிச்சிட்டோடனே இவங்க வந்துட்டு நாட்டு அளவுல வந்துட்டு இவங்க சர்வே எடுத்துட்டாங்க, கேட்டு முடிவு எடுத்துட்டாங்க. 366 துல்லியமா, 367 கிடையாது, 65 கிடையாது, 366 தொகுதியில் அவர் ஜெயிப்பாரு என்று சொல்லி ஒரு பிம்பத்தை கட்டமைத்து நம்ம மீது ஒரு உளவியல் தாக்குதல் நடத்துவது எதற்காகவென்றால் இந்த நாட்டினுடைய அரசமைப்பையே மாற்றுவதற்குத்தான், அது இந்தியாவை கொள்வதற்கு ஒப்பாகும். தொடர்களை இந்த எச்சரிக்கையை கொடுப்பதற்காகத்தான் இதை நான் சொன்னேன். புட்டின் எப்படி ரஷ்யாவை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறாரோ அதை போல அவருடைய நண்பரான மோடியும் அவ்வாறு நினைக்கின்றார். ஆனால் ஒரு மதவாத அரசு இந்த நாட்டில் அமைய போவதற்கான அடிப்படையை இவர்கள் ஒரு மிருகபர மெஜாரிட்டியுடன் அதை செய்ய நினைக்கின்றார்கள். ஜனநாயகத்தில் பெரும்பான்மை என்பது ஃபார் அ ஒர்க்கிங் பிரின்சிபல். ஆனால் அதுவே மிருகபலம் பெற்றுவிட்டால் அது ஜனநாயகத்தை அடித்துவிடும் என்பதைத்தான் நாம இந்திரா காந்தியின் மூலம் கண்டோம். இப்பொழுது மோடி வேற ஒரு ஃபார்மேட்டை கொண்டு வராரு. அதுதான் நாட்டினுடைய அரசமைப்பு கட்டமைப்பையே சிதைப்பது. எச்சரிக்கையாக இருப்போம் தோழர்களே. இந்த காணொலி காட்சிகளை நீங்கள் விரும்பினால் லைக் கொடுங்கள், இல்லையில் டிஸ்லைக் கொடுங்கள், ஆனால் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். இது சரியானது என்று நினைத்தால் பரவலாக பகிருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது.